வணக்கம். சித்ரா பௌர்ணமி கிரிவலம். கிரிவல பாதை பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்ரு. இந்த 14 கிலோமீட்ரு சுற்றி வர்றதுக்கு அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து போகணும். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்ரு போயிட்டு தான் முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு லைனாக கிரிவலம் வரணும். கிரிவலம் வரப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 லிங்கங்கள் இருக்கும். அந்த 8 லிங்கங்களையும் லைனாக தரிசனம் பண்ணிட்டே வரலாம். இடையில நிறைய பிள்ளையார் இருப்பார், வெள்ளை பிள்ளையார் இருப்பார், ரெட்டை பிள்ளையார் இருப்பார். இது எல்லாமே லைனாக கும்பிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் சாயங்கால டைமில் கிரிவலம் போங்க. ஏன்னா எல்லாமே தார் ரோடு மண்ணாகவே இருக்கும். சாயங்கால டைமில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கால் கொஞ்சம் பொடி அப்பாமல் இருக்கும். மற்றபடிக்கு கடையெல்லாம் நெடுவிலும் திறந்துருக்கும். உங்களுக்கு தண்ணி எல்லா வசதியும் கிடைக்கும். கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு தான் போகிறாங்கன்னு கிடையாதுங்க. வருஷம் 365 நாளும் கிரிவலம் போயிட்டே தான் இருக்காங்க. எல்லா நாளுமே கிரிவலம் போயிட்டுருக்காங்க. எல்லா நேரமும் போயிட்டே தான் இருக்காங்க. பகல்லையும் கிரிவலம் போயிட்டுருக்காங்க, நைட்லேயும் போயிட்டுருக்காங்க. லீவுங்கிறதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. எல்லா நாளுமே கிரிவலம் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது கிரிவலம் வர்றதில். அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க வருஷம் ஃபுல்லாக.